இன்னைக்கு என்ன டிஃபன் டி பண்ண? அம்மா தோசை சாப்பிடணும் போல இருக்கு. பொடி தோசை பண்ணுறீங்களா? பொடி இருக்கு, ஆனா தோசை மாவு காலி ஆயிட்ட. மாவு இல்லையா? சரி, அப்போ பூரி பண்ணுறீங்களா? பூரி பண்ணிடுவேன், ஆனா பூரி மசாலா பண்றதுக்கு கிழங்கு வேணும்ல. உருளைக்கிழங்கு காலி ஆயிட்டடி. அப்போ பரோட்டா? பொரோட்டாக்கு சால்னா தான் நல்லா இருக்கும். சால்னாக்கு முக்கியமா புதினா போடணும். புதினா போட்டால் தான் நல்ல வாசமா இருக்கும். புதினா இல்லாமல் கசகசா இல்லாமல் இப்போ எப்படி சால்னா பண்ண முடியும்? அப்புறம் அடை தோசை பண்ணுறீங்களாம்மா? அடை தோசைக்கு ஃபர்ஸ்டே பருப்பு ஊற வைக்கணுமே. ஊற வைக்கலையே, பிற எப்படி அடை தோசை பண்ண முடியும்? பொங்கலாச்சும் பண்ண முடியுமா? 7-8 மிளகு தாண்டி டப்பால கிடக்கு. பொங்கல்னா மிளகு தானே முக்கியம். மிளகு நிறைய போட்டால் தானே நல்லா இருக்கும் பொங்கல். இப்போ வீட்டில் என்ன தான் இருக்குது? ரவை டப்பா நிறையா இருக்கு. பேசாம உப்புமா கிண்டி ரவா. நீனும் பசியில் இருப்ப. ஒரு 10 நிமிஷத்துல உப்புமா ரெடி ஆயிரும். சரியா? உப்புமாலேயே நிறைய வெரைட்டி இருக்கு. உனக்கு அம்மா தாயே, சாதாரண உப்புமா போதும், வெரைட்டிலாம் வேண்டாம்.